ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். ஒரு கப்பு மைதா மாவு இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக செய்து முடிச்சிடலாம். இது ஈவினிங் நேரத்தில் டீ கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதெல்லாம் கலந்து எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரையை இது கூட சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இது கூட மைதா சேர்க்கணும். நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. அரை கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு மைதா சரியாக இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம். தண்ணியை இப்போவே சேர்க்காம நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்துட்டேன். இது கூட 2 சிட்டிகை அளவு ஆப்ப சோடா சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. லைட்டாக இது போல் தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. சர்க்கரை இலகி வரதில் அதிகம் தண்ணி தேவைப்படாது. இப்போது இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஊறி வரணும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் ஒரு முறை இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்துட்டா வேகிறதுக்கு நேரமாகும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாகவே எடுத்துக்கோங்க. இது போல் எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு கத்தி வச்சுட்டு லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். இல்லை எண்ணெயில் அப்படியே சேர்க்கும் போதும் நல்லா வெடிச்சு வரும். இப்போது எல்லா மாவு உருட்டைகளும் இது போலவே செய்துக்கலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம செய்து வச்சுருந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். 4-5 எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வேக விட்டு இதுக்கு மேலே எண்ணெயை தெளித்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து பொன்னிறமானதும் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போது 2 பக்கமும் வெந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு. நம்ம போண்டாலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இது எண்ணெயிலேருந்தே வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற உருண்டைகளையும் இது போலவே சேர்த்துக்கோங்க.
இதுவும் பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இது கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கஜடானும் முட்டைகோஸ் போண்டான்னு சொல்லுவாங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.